மதகஜ ராஜா திரைப்படம் வந்து படக்குழுவுக்கு லாபமா நஷ்டமா எந்த அளவுக்கு வந்து லாபத்தை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயத்தை தான் பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வந்து மதகஜ ராஜா திரைப்படம் 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டிய திரைப்படம். ஆனால் வந்து இப்போ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த ஒரே ஒரு ப்ரொமோஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திரைப்படத்துக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். அதாவது வந்து இந்த திரைப்படத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 12 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி. அதே வந்து இந்த திரைப்படத்தை இப்போ எடுக்கணும்னா வந்து கண்டிப்பாக வந்து 30லிருந்து 40 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து செலவாகியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ அதை நம்ம கண்டுக்க வேணும். 12 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட திரைப்படம். அதுக்கப்புறமா இந்த திரைப்படத்துக்கு ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ப்ரொமோஷன் மட்டுமே இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது வந்து அப்போவே ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவதற்கு ஒரு 3 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 40 கோடி வந்து இது வரைக்குமே இந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இது வரைக்குமே 40 கோடி ரூபாய் அந்த கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. இன்னுமே இந்த அடுத்தடுத்த நாட்களில் வந்து கலெக்ஷன் வந்து இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதனால் கலெக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிவிடும். ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய லாபத்தை வந்து படக்குழுவுக்கு வந்து கிடைச்சிருக்கு. 3 மடங்கு வந்து லாபத்தை வந்து இப்போ வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் எவ்வளோ வசூல் செய்யும் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.